அந்த கூபம். துரோகம் செய்தவர்களும் கொலை புரிந்தவர்களும் மற்றவர்களை சித்திரவதை செய்து கொடுமையாக கொலை செய்த பாவிகளும் அடைகின்ற நரகம் அந்த கூபம் ஆகும். அந்த கூபம் நரகமானது கிணறு போன்ற வடிவத்தை கொண்டதாகும். இதில் கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் இவ்விடத்தில் இருக்கும். கொடுமை செய்த ஜீவாத்மாக்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படும் பொழுது இந்த மாடுகள் அந்த ஜீவாத்மாக்களை கொடூரமாக முட்டி கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தி ரணக்காயங்களை ஏற்படுத்த துவங்கும். காயங்கள் ஏற்பட்டதன் விளைவாக ஜீவாத்மாவின் உடற்பகுதிகளை அங்கிருக்கும் கழுகும் ராஜாளியும் கொத்தித் தின்று கொண்டே இருக்கும். கொசுக்களும் மூட்டை பூச்சிகளும் ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய உதிரம் போன்ற சக்திகளை உரிய துவங்கும். தேளும் பாம்பும் ஒருபுறமாக கடித்துக் கொண்டே இருக்கும். இவர்களால் கொலை செய்யப்பட்டவர்களின் மேனியில் எத்தனை உரோமங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஆண்டுகள் கொலை செய்த இந்த கொடூர பாவிகள் அந்த கிணற்றை விட்டு வெளியே வர முடியாது. நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க தண்டனைகளின் வீரியமும் அதிகரிக்கத் துவங்கும். கிருமி போஜனம். பலருடைய உழைப்புகளை சுரண்டி அவர்களுக்கு தரவேண்டிய ஊதியத்தை அளிக்காமல் தான் மட்டும் சுகமாக வாழ்ந்த பாவிகள் வரவேண்டிய நரகம் கிருமி போஜனம் ஆகும். உலகில் வாழும் தன்னை போன்ற பிற மனிதர்களைப் பற்றி கவலை கொள்ளாமல் அவர்களுக்கு ஊறு விளைவித்து தான் மட்டும் சுகமாய் வாழ்ந்து மடிந்தவர்கள் இந்த நகரத்தை அடைந்து எண்ணற்ற துன்பங்களை அடைவார்கள். தன்னை சார்ந்து இருப்பவர்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி தனக்காக மாற்றிக் கொள்ளக்கூடிய பாவிகள் அடைய வேண்டிய நரகம் கிருமி போஜனமாகும். இந்நரகமானது லட்சம் யோஜனை பரப்பளவை கொண்டதாகும். சுயநலமாக வாழ்ந்து தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் விருந்தினர்களையும் புறக்கணித்தவர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். மேலும் தன்னை போன்று பிறரையும் காணாமல் அவர்களை ஏதோ கிருமிகளைப் போல கண்டு அவர்களை துளைத்தெடுத்து துன்பத்தில் ஆழ்த்தியவர்களும் தெய்வ நிந்தனை செய்தவர்களும் இந்த நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். இறந்து ஜீவாத்மாவாக மாறிய ஆன்மாக்கள் இந்த நரகத்தில் விழுந்ததும் அவர்கள் இங்கே புழுவாக மாறி விடுவார்கள். இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய புழுக்கள் சிறிய புழுக்களை பலவிதத்தில் துன்புறுத்த துவங்கும். இங்கு இருக்கக்கூடிய கிருமிகளும் பலவிதமாக அந்த ஆன்மாக்களை கடித்து துளையிட்டு துன்புறுத்த துவங்கும்.